அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, நிறைவேற்றப்பட்ட பரிசோதனை குழாய் மூலம் திரவமுடன் அடர்த்தி துணிகிற விஷயம். ஓகே, இப்போ எங்கள்கிட்ட இது வந்து பரிசோதனை குழாய் மட்டும். பரிசோதனை குழாய் ஒரு திரவமுள்ள அமிழ்த்திக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இதுவரைக்குமான நீளம் சீரான நீளம் வைக்கும். ஒரு பரிசோதனை குழாய் எடுத்தீங்கன்னா இந்த நீளம் சீரான நீளம் வைக்கும். இதில் கனவளவு அவன் தந்திக்கணும். அவன் தந்திருந்ததை இந்த இதில் கனவளவு எனக்கு கண்டுபிடிக்கலாம். இந்த நீளத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதில் கனவளவு எப்படி கண்டுபிடிக்கலாம்? குறுக்கு வெட்டு வரப்பு சீராகிறதால நீளத்தோட பிரிக்கணும். இதில் கனவளவு வரும். ஓகே, இப்போ நிறைவேற்றப்பட்ட பரிசோதனை குழாய் எனக்கு நிறைகளை ஏற்றலாம், நிறைய உள்ளுக்கு போடலாம் பரிசோதனை குழாய்க்குள்ளே. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் தான் இது. சரியா? இப்போ இதுக்கு எங்களுக்கு தேவையான உருப்படிகள் என்னென்ன ஒன்றா விலை கொள்ள நல்ல பெரிய விட்டமுடைய ஒரு பரிசோதனை குழாய் தேவை. அடுத்தது வந்து 1 கிராமிலான படிக்கற்கள். ஏன்னா நான் நிறைய போடணுமே, நிறைய போடுறது தேவைப்படும். அதோடு எனக்கு என்ன செய்யணும், மில்லிமீட்டரில் வரை குறிக்கப்பட்ட ஒரு அளவீடியோ ஒன்று வேணும். ஒரு கடதாசி அளவீடியோ ஒன்று நான் உள்ளுக்கால ஒட்டி வைப்பேன். சரியா? உள்ளுக்கால ஒட்டி வைப்பேன். அதோட எனக்கு வேணியர் இடுக்குமாடி தேவைப்படும். இந்த விட்டங்கள் துணிய வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் ஆத்தாடைகளை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், விட்டத்தை துணிய இயலும். அடுத்து வந்து என்ன, அடர்த்தி துணியப்பட வேண்டிய திரவம் நம்ம அடுத்து வந்து இதை மாதிரி ஒரு வாய்ச்சாடி இல்லாட்டி முகவை உண்டு. இந்த ஓகே. சரியா? இப்போ ஒன்றாவது என்ன செய்யணும்டா, இப்போ இந்த பரிசோதனை குழாயில் இந்த வளைவான பகுதி ஆரம்பிக்கிற இடமிக்குது. அந்த இடத்துல இருந்து 0லேருந்து வகை குறிக்கிற மாதிரி என்ன செய்யணும், ஏன்டா அளவீடியை ஒட்டி கொள்ளணும். அதாவது இப்படி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அளவீடியை ஒட்டி கொள்ளணும் உள்ளுக்கால. சரியா? இப்போ அடிப்பகுதியில் வந்து ஆரம்பமாகிற இடத்துல 0ம் இங்கே 0ம் இப்படி ஆரம்பிச்சுட்டு மேலே போகிற மாதிரி ஒட்டணும். அடுத்து வந்து உங்களுக்கு தெரியும், பரிசோதனை குழாய் ஒன்று எடுத்தீங்கன்னா நிறைய ஒன்று போடாட்டி என்ன செய்யாது, சமநிலை இழிக்காது. ஒரு பொருள் உறுதி சமநிலை இழிக்கணும் வேண்டாம், உயிர்ப்பு மையம் மேலுமான அளவு கீழே வைக்கணும். அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு பொருள் அமிலக்குள்ள திரவத்தில், ஒரு பொருள் திரவத்தில் அமிலக்குள்ள மேலுதைப்பு வரும், அதே போல் நிறைக்கும். சரியா? அப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் பெண் ஒன்று எடுத்தீங்கன்னா அந்த பெண்ணை இப்படி உள்ளுக்கு தள்ளுறதை விட வெளிநோக்கி இழுக்கக்கொள்ள, அதாவது வெளிப்பக்கமாக 2 விசைகள் இழுக்கக்கொள்ள உறுதியாக உள்ளுக்கு தள்ளினா உறுதி இல்லாத மாதிரி வைக்கும். சரியா? உறுதி வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், விசையலனி இருத்தி செயலிக்கணும். அந்த மாதிரி வைக்கணும். அப்போ நான் நிறைய கூட்ட என்ன செய்யும், உயிர்ப்பு மயம் கீழே போகும். அந்த மாதிரி நடக்கும். அப்போ உறுதி சமநிலையில் என்ன பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ நான் என்ன செய்வேன், ஒவ்வொரு கிராம் படிக்கற்களாக உள்ளுக்கு போட்டு என்ன செய்வேன், அதுக்குரிய நீளம், அமிலக்கூடிய நீளம் எல்லாம் அளந்தெடுப்பேன். சரியா? அமிலக்கூடிய நீளம் எல்லாம் அளந்தெடுக்க இயலும். ஓகே, அப்போ வாசிப்பெடுக்கக்கூடிய முறைக்கு ஒன்றாவது உங்களுக்கு தேவையான விஷயங்கள். இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், திரவம் வந்துட்டு அடர்த்தியை தான் கண்டுபிடிக்க போகிறோம். திரவம் வந்து அடர்த்தி துணியணும்னா இப்போ நான் இதில் நல்ல வேலைக்குள்ள யாரை மாற்றி யாரை அளக்க போகிறோன்னு விளங்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும், இதை நான் போட போகிற என்ன படிக்கல் போட போகிற திணிவை மாற்றி இது அமிழ்ற நீளம் மாறும். அதாவது இந்த இடப்படுற படிக்கல்ல திணிவு கேபிட்டல் எம்மை மாற்றி தான் நான் யார் அளக்க போகிறேன், இந்த எல் அளக்க போகிறேன். சொல்லலைங்க. அப்போ ஒன்றாவது ஃபஸ்ட்டிய பரிசோதனை குழாய்க்கும் உள்ளுக்கிற ஆரம்ப நிறைக்கும் ஒரு திணி ஒன்று தானே, அது W ஒன்று எடுக்கிறேன். சரியா? ஃபஸ்ட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் ஒன்றுமே போடாமல் இதே போல் பரிசோதனை குழாயும் அடிப்பகுதியில் இருத்தி திணிவையும் W ஒன்று எடுக்கிறேன். சரியா? ஓகே, இப்போ இடப்படுற ஒவ்வொரு படிக்கல்லையும் திணிவை M ஒன்று எடுக்கிறேன். சரியா? இந்த M தான் மாறப்போகுது. பரிசோதனை குழாய் குறுக்கு வெட்டு பரப்பு தெரியும், இது ஒரு உருளைன்றதால பையார் வர்க்கம். அதாவது இங்கே எங்களுக்கு விட்டம் அளந்தெடுக்கலும், ப்ராக்டிக்கல் தான் செய்கிறோம், விட்டம் அளந்தெடுக்கலும். பை 6 விட்டத்தில் அரைவாசிட வர்க்கம். உங்களுக்கு தெரியும், இதில் கனவளவு நீங்கள் என்ன செய்யணும், இதில் கனவளவு தரப்பட்டிக்கணும். இதில் கனவளவு வீண்டு எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக சொன்னேன், இந்த சீரான பகுதியில் கனவளவு மட்டும்தான் எனக்கு என்ன செய்யலாம், குறுக்கு வெட்டு பரப்பு தர நீளம் மட்டும் கண்டுபிடிக்கலும். ஓகே, இப்போ திரவத்தின் அடர்த்தி ரோண்டு தான் திக்கிறான். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த பரிசோதனை குழாய் இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி சமநிலை இது பொருளோட சமநிலை அளிக்கிறமா. இப்போ எனக்கு எழுதலாம், மிதப்பு தத்துவத்தை அடிப்படையில் என்ன, மேலுதைப்பு சமன் அது நீர் என்று எழுதலாம். சமநிலைக்கு மேலுதைப்பு சமன் அது நீர் என்று எழுதலாம். சரி, இப்போ மேலுதைப்புன்னு சொல்கிற என்ன, வீரோஜி. மேலுதைப்பு சொல்கிற வீரோஜி. சரியா? ஃபஸ்ட்டு நான் இது பிரதிட்டு கொண்டு வரேன். வீண்டு சொல்கிறது அர்த்தம் என்ன, அமிழ்ந்துள்ள கனவளவு. இப்போ அமிழ்ந்துள்ளாக்கள் யாருன்னு பார்த்தா இந்த சீரான பகுதியும் இந்த வளைவான பகுதியும். சரியா? இந்த வளைவான பகுதியில் கனவளவு தந்திக்கிறான் வீண்டு. அப்போ வீயோட யாரை கூட்டணும், இந்த சீரான பகுதியில் கனவளவு கூட்டணும். அந்த கனவளவு எழுதலாம், எனக்கு குறுக்கு வெட்டு பரப்பு தேக்கி பை D கீழ் 2 முழுவதும் வர்க்கம் குறுக்கு வெட்டு பரப்பு தர அமிழ்ந்துள்ள நீளமேல். இதுதான் என்ன யார்,
அமிழ்ந்துள்ள மொத்த கனவால் வைக்கும் சரியா. ஓகே, இது அமிழ்ந்துள்ள திரவம் யார்? ரோன்ற திரவம் ஜிஆகி வரும். அதான் நிறை. இப்போ நிறை எழுத போகிறேன், மொத்த நிறை எழுத போகிறேன். மொத்த நிறை என்ன உங்களுக்கு தெரியும்? டபிள்யூ மீது எம்மும் இதெல்லாம் திணிவுகள். நிறை எழுதுறேன்டா டபிள்யூஎம்ஐயும் கூட்டி ஜியால் பெருக்கணும். இவ்வளோ தான் சரியா. இப்போ நான் எப்படி செட் பண்ணணும்? கேபிட்டல் எம்மை மாற்றி எல் அளக்கணும். அப்படின்னா கேபிட்டல் எம் எக்ஸுக்கு வரணும், எக்ஸ் அச்சுக்கு வரணும். எல் வந்து y அச்சுக்கு வரணும். ஓகே, இவர் சாரா மாதிரி அதுக்கு ஏற்றமாக இவர் மாறுறவர் தான் சார் மாதிரி. சரி, ஓகே. இப்போ நான் இது எப்படி எல்வாய் மாற்றம் செய்ய போகிறேன்டா? யார் சுருக்கலாம்? ஜிஎன் சுருக்கலாம். ஓகே, இப்போ நான் எம் எல்வாய் மாற்றம் செய்யணும், எல்வாய் மாற்றம் செய்யணும். அப்போ தான் எல்லை வச்சு கொண்டு வரலாம். ஓகே, அப்போ நான் என்ன செய்யறேன்டா? ஃபஸ்ட்டுக்கு ரோவை வந்துக்கிட்டு வகுக்கிறேன். வி ப்ளஸ் பை டியின் கீழ் 2 மூலம் வர்க்கம் எல். ரோக்கு வந்து வகுத்தேன்டா, தனித்தனியாக வகுக்கேன் தானே. டபிள்யூயின் கீழ் ரோ, கேபிட்டல் எம்மின் கீழ் ரோ. அதாவது 5/4/3ண்டா 5/3 4/3 எழுதலாம். நம்ம எழுதிக்கிறேன். எழுதிட்டு இப்போ என்ன செய்கிறேன்? இந்த கூட்டப்பட்டியில் வீங்கிட்டு வந்து கழிப்படும். அப்போ எனக்கு பை டியின் கீழ் 2 முழுவதும் வர்க்கம் எல் டபிள்யூயின் கீழ் ரோ ப்ளஸ் எம்மின் கீழ் ரோ சயவீண்டு வரும். இப்போ எனக்கு எல்வாய் மாற்றம் செய்யலாம். யாருக்கு வந்து பிரிக்கணும்? பை டியின் கீழ் 2ன்றதை வந்து மொத்தமாக பிரிக்கணும். எல் சமன் வரும். எனக்கு என்ன செய்யலாம்? தனித்தனியாக பிரிக்கலாம். நான் எம்மை முன்னுக்கு எடுத்து எழுதுறேன். எம்மின் கீழ் ரோ யாருக்கு வந்து பிரிக்கிறேன்? 1 கீழ் பை டியின் கீழ் 2 முழுவதும் வர்க்கத்தை பிரிக்கிறேன். இவரால் இவரையும் பிரிக்கிறேன், இவரையும் பிரிக்கிறேன். நான் எம்மின் கீழ் ரோ மட்டும் முன்னுக்கு எடுத்து எழுதினேன். அதோடு எனக்கு யார் கீழே? டபிள்யூயின் கீழ் ரோ யார் கீழே வரும்? பை டியின் கீழ் 2 முழுவதும் வர்க்கம். அதே போல் சயவியின் கீழ் பை டியின் கீழ் 2 முழுவதும் வர்க்கம். ஏன் எம் முன்னுக்கு எடுத்து எழுதினேன்னா எம் தான் எக்ஸ் அச்சு வரப்போகிறாரு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளங்குது. இது அப்படியே என்கிட்ட படித்திருந்தா வரப்போகிறார். இவர் என்கிட்ட எக்ஸ் அச்சுக்கு வரப்போகிறாள். இந்த ஆக்கள் யார்? என்கிட்ட வெட்டு துண்டாய்க்க போகிறாக்கள். இந்த ஆக்கள் யார்? என்கிட்ட வெட்டு துண்டாய்க்க போகிறான். இவன் வை. நம்ம என்ன வரப்போகிற என்ன? இது படித்திருந்தா எம் y சமன் எம்எக்ஸ் ப்ளஸ் சின்ற ஒரு வரைவு வரும். அதாவது இப்படியான ஒரு வரைவு வரும். சரியா. இந்த வரைவில் வையச் என்ன? எல் மீட்டரோ சென்டிமீட்டரோ மீட்டர்லேயே போட்டேன். எஸ்ஐயால் குறிக்கிற மாதிரி. எக்ஸ்ஹெச்இ எம் இல்லாட்டி சென்டிமீட்டர்ல யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்ஹெச்இ எம், அதாவது கிராம். ஒரு கிராமிலான படிகள் தான் யூஸ் பண்ணேன். கிராம் யூஸ் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளங்குது. இதில் படித்திறன் யார் தராரு? இதில் படித்திறன் நான் இங்கே எழுதினேன்டா. படித்திறன் யாருக்கு சமனைக்கு? 1 கீழ் பை டியின் கீழ் 2 முழுவதும் வர்க்கம் இன்ட்டு ரோக்கு சமனைக்கு. உங்களுக்கு விரும்பினா இந்த டி வர்க்கம் கீழே 4 மேலே வந்தால் எப்படி வரும் சொல்லிக்கினா 4 கீழ் பை டி வர்க்கம் ரவுண்டு வரும். அப்போ படித்திறன் என்ன செய்யலாம்? இந்த கிராஃபை வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த கிராஃபை வச்சு அழகாக கண்டுபிடிக்கலாம். யாரை மாற்றி கேபிட்டல் எம்மை மாற்றி எல்லை துணிஞ்சா எனக்கு வரக்கூடிய கிராஃப்ட் படித்திறன் இது. இந்த படித்திறனை கண்டுபிடிக்க போகல கிராஃப்ட் நோக்கம் என்ன? கேள்வியில் நோக்கம் திரவம் ஒன்று அடர்த்தி துணியிறேன். படித்திறனை துணியிறேன். ஏன்னா படித்திறனுக்குள்ளே தான் அடர்த்திக்கு. அப்போ எனக்கு தெரியாத கணியம் யார்? டி தெரியா. பைன்ற மாறிலி 4ன்ற மாறிலி டீன்ற யார்? என்ற குழாயிட்ட விட்டது துணிறது தான். யார் தேவை எனக்கு? வேணீர் எடுக்க மாதிரி தேவை. அது கண்டுபிடிச்சா படித்திறன் தெரியுமில்லா ரோ என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்க சொல்லிச்சா. ஓகே, அப்போ இப்படியான கிராஃப் வந்து வரும். இதில் டி வந்து வேணீர் எடுக்குமானி யூஸ் பண்ணப்படும். அந்த விஷயங்கள் தெரிஞ்சிக்கணும். அடுத்தது நல்ல விலை கொள்ளணும். இந்த டிஏ துணியை கொலை எங்களுக்கு தெரியும். ஒன்றுக்கொண்டு ஒரு உருளையாளர் வாசிப்பு எடுக்கலான்னு செய்யணும். ஒன்றுக்கொண்டு செங்குத்தான இடங்களில் வாசிப்பு எடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட வாசிப்புகள் எடுத்து என்ன செய்யணும்? அதில் சராசரியாக கண்டுபிடிச்சா டிக்குறி ஏற்படக்கூடிய வாசிப்பின் வலுவை குறைச்சிக்கொள்ளையிலும். அந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் கருதப்படும். வேறு இதில் வலு ஒன்று ஏற்படலாம். என்ன வலு? அந்த வலுவை நாங்கள் புறக்கணிச்சிக்கிறோம். 26 படித்தாக்களே தெரியும். மேற்பரப்பில் விசைன்னு ஒரு விஷயம் வரும் திரவத்தில். அந்த மேற்பரப்பில் விசையிட பாதிப்புகளை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்? புறக்கணிச்சு தான் இந்த சமன்பாடு எழுதிக்கிறோம். ஏன்னா மேற்பரப்பில் விசை வந்தால் இந்த சமநிலைக்கு U7mgன்றதுல சிக்கல் ஒன்று வரலாம். ஓகே, வேறு இதில் ஒன்று முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா
இதில் நான் முதல் சொன்னேன் உறுதி சமநிலை இப்போ என்னமெண்டா புயிர்மை மேலுமான அளவு கீழே வைக்கணும். அதாவது மீயுந்தல் மையத்தை விட புயிர்மை நல்லா கீழே இருந்தால் எனக்கு உறுதி சமநிலை உண்ட பேணியலுன்ற விஷயத்த சொன்னேன். அதே போல் வரைஃபாக்கல் முறை மூலம் இந்த வாசிப்புகள் எடுக்கிறதால எனக்கு என்ன செய்யலாம், ஏற்படக்கூடிய வலுக்களை குறைச்சிக்கொள்ள இயலும். மேலே வேறு என்ன உங்களுக்கு சொல்கிறேன்டா, பரிசோதனைக்குள்ளே நீங்கள் இன்னும் குறுக்கு வெட்டு பரப்பை குறைச்சா, பரிசோதனைக்குள்ள குறுக்கு வெட்டு பரப்பை குறைச்சா இந்த எல் பெருசாகும். ஏண்டா குறுக்கு வெட்டு பரப்பு குறைஞ்சிட்டா அமீல்ற கனவளவு உதாரணத்துக்கு U7 mg உதாரணத்துக்கு நீங்கள் 50 நியூட்டன்ற பாரத்தை போட்டிங்கன்னா இதுக்குள்ளே 50 நியூட்டனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு திரவமும் 50 நியூட்டன் மேலுதைப்பை கொடுக்கணும். 50 நியூட்டன் பாரத்தை பேலன்ஸ் பண்ண திரவமும் 50 நியூட்டன் மேலுதைப்பை கொடுக்கணும். அதே 50 நியூட்டனை கொடுக்கணும்னா அமிலனம் அப்படின்னா வீரோஜி கொடுக்கணும். திரவம் கொடுக்குறதுக்கு பேர் என்ன, மேலுதைப்பு. நாங்கள் 50 நியூட்டன் பாரத்தை கொடுத்தா திரவம் கொடுக்குறது மேலுதைப்பு. இப்போ மேலுதைப்பு கொடுக்குறது ரோஞ்சி மாறாது வீத்தன் கூடணும். அப்போ என்ன குறுக்கு வெட்டு பரப்பு குறைஞ்சிட்டுண்டா பார்த்தீங்கடா, குறுக்கு வெட்டு பரப்பு குறைஞ்சிட்டுண்டா நீளம் கூடும். எல்லாரும் தெரியும். அதே கனவளவு எடுக்கணும்னா நீளத்தை கூட்டணும். அவன் நீளம் நல்லா கூடும். அப்போ இதன் மூலம் என்ன செய்யலாம், குறுக்கு வெட்டு பரப்பு குறைச்சா உணர்திறனை கூட்டலாம். அது மட்டும் இல்லை, உணர்த்தினை கூட்டினாலும் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்டா, கொஞ்சம் 7 மணி விட்டமாக பெரிய விட்டமுடைய எதாவது எடுக்கணுமெண்டா சின்னது எடுத்துட்டீங்கன்னா மயிர்த்துளைக்குள்ளாமல் எடுத்துட்டிங்கன்னா மேற்பரப்பில் விசை சிக்கல் வரையிலும். மேலும் என்ன உங்களுக்கு இந்த கடதாசியை உங்களுக்கு பரிமாறத்தை என்ன உள்ளு கொட்டையில் நான் சொல்கிற காரணம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் மிச்சம் சின்னதாக எடுக்கிறதில்லண்டு, மிச்சம் சின்னதாக எடுத்தால் உணர்த்திறன் கூட, மிச்சம் பெருசாக எடுத்தாலும் பிரச்சனை. ரெண்டுக்கும் அளவானதாக எடுக்கணும், பரிமாணம் ஒட்டக்கூடியதாக எடுக்க வேண்டியது நல்ல. அப்போ ரெண்டுக்கும் இடைப்பட்ட பெருமானம் எடுக்கிற மிச்சம் நல்ல மைக்கும். ஓகே, பரிமாண தொட்டையில் மானமாகி வைக்கணும் அளவிடிகளை. வேறு இதில் முக்கியமாக சொல்லணும்னா இதில் புயிர்ப்பு இது வளிமண்டல அமுக்கங்களோட பாதிப்புகள் எல்லாம் இல்லை. அதே போல் மிதப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணணும்டா, U7 mg யூஸ் பண்ணணும்டா என்ன செய்யணும், இந்த பரிசோதனைக்குள்ளே இந்த பாத்திரத்தின் மேற்பரப்புகள் எங்கேயும் படாத மாய்க்கணும். பட்டுச்சுன்னா என்ன நடக்கும், வேறு விசைகள் வரையிலும் மிதப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணலாம். அந்த விஷயங்கள் இதில் பயன்படுத்த வேண்டிய முக்கியமான விஷயங்களை வைக்கும். ஓகே, அடுத்தது இதில் வேறு கேட்கக்கூடிய கேள்விகள். இதில் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணுறேன்டா கேள்வி, வேறு என்ன கேள்வி ஆட் பண்ணலாம், எளிமையை சேர்க்கறது இதோட கனெக்ட் பண்ணலாம். இன்னொரு இடப்பெயர்ச்சியை கீழே கையால் கொடுத்துட்டு நடக்கிற எளிமையை சேர்க்கறதை வேறு கனெக்ட் பண்ணி ஏதாவது எக்ஸ்ட்ரா 1-2 கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை இதில் மேக்ஸிமமாக கேளுமானதாக இருக்குது. சரியா, உங்களோட டவுட் சேனல் இருந்தால் கீழே போடுங்க. ஓகே சரி. அப்போ அடுத்த பார்க்கிறது நீரமானியம் கூட யூக்குலாய் ஹேரி நாய்க்கர் இது மெக்கானிக்ஸுக்கு அதையும் வார நாட்களில் பார்த்து முடிச்சிடுவோம். சரியா.